மதுரை நாடாளுமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலே இருந்து இன்றைய தினம் கட்டி முடிக்கப்பட்ட 19 கட்டடங்களை சுமார் 70 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட 10 கட்டடங்களை இன்றைக்கு காலையிலே இருந்து திறந்து வைத்திருக்கின்றோம். காலையில் மதுரை கிழக்கு தொகுதியிலே மிக முக்கியமான பல கட்டடங்களை திறந்து வைத்தோம். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகான இந்த துவக்க விழா, திறப்பு விழாக்கள். எனவே அரசு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்து அதனுடைய திறப்பு விழாவிலே இருந்து இந்த அத்தியாயத்தை நாங்கள் துவக்கி இருக்கிறோம். இப்பொழுது இங்கே ரேஷன் கடை என்பது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 10 கட்டடங்கள் 70 லட்சம் ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அது மக்கள் பயன்பாட்டுக்கு இன்றைக்கு நாங்கள் திறந்து வைக்கின்றோம். இல்ல, இந்த ஆண்டுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டுருச்சு. இந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் நானே கேள்வி எழுப்பினேன். ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதினேன். இந்த ஆண்டுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டு இப்பொழுது இந்த ஆண்டுக்கான தொல்லியல் அகழாய்வு நடந்துகிட்டு இருக்கு. எனவே அனுமதி திட்டமிட்டு காலம் தாழ்த்தினாங்க. 4 மாசம் காலம் தாழ்த்தினாங்க. கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணாங்க. தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்னாடி அனுமதியை கொடுத்துட்டாங்க. இப்பொழுது அகழாய்வு நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா நாம் கீழடியை பற்றி என்னெல்லாம் சொல்லிட்டு வரோமோ அந்த கருத்தை எல்லாம் உறுதிப்படுத்துகிற மிக நல்ல தடயங்கள் இந்த ஆண்டும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது.